நல்லா யோசிச்சு பாருங்க. நாம தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நாம அதிகமா பேசுறோம் இல்லையா? ஆனா நாம பேசுறத விட அமைதியா இருக்கிறதுக்கு தான் அதிக நேரத்தை ஒதுக்கணும். எந்த சூழ்நிலைகள்லாம் நாம அமைதியா இருக்கணும்? கோபத்துல நம்ம யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது நல்லது. விஷயம் முழுமையா தெரியாதப்போ அடுத்தவங்க பேசும்போது நாம அமைதியா இருக்கணும். நாம பேசும் வார்த்தைகள் அடுத்தவங்கள புண்படுத்தும்னு நமக்கு தோணுச்சுதுன்னா, அந்த வார்த்தைகளுக்காக நாம பின்னாடி வெட்கப்படுவோம்னு நினைச்சோம்னா, நம்முடைய வார்த்தைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும்னு நாம உறுதியா நம்புனா, அப்படிப்பட்ட நேரங்கள்ல நாம கண்டிப்பா மௌனத்தை கடைபிடிக்கணும். நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்க பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் சொல்லாம இருப்போம். நம்முடைய வார்த்தைகள் வேறொருவருடைய நற்பெயரை சேதப்படுத்தும்னா வாயை இறுக மூடிக்கிடுவோம். நட்பை முறிக்கும் வார்த்தைகள், பின்னால் நம் மனசாட்சியை உலுக்கும் வார்த்தைகள், முகஸ்துதி செய்ய பயன்படும் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராம தடுப்போம். 2 பேர் மனஸ்தாபத்துல இருக்கும்போது, 2 பக்கமும் தெளிவா தெரியாம இருக்கும்போது மௌனம் காப்போம். அதிக வேலை இருக்கும்போது எதையும் பேசாமல் அமைதியா வேலை செய்வோம். இப்படி நாம ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கும் முன்னாலும் யோசிச்சு பார்த்து நன்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசி, தீமையான வார்த்தைகளை பேசாம நம் வாயை காத்துக்கிட்டோம்னா கடவுள் நம்ம மேல பிரியமாயிருப்பாரு. தன் வாயை காய்க்கிறவன் தன் பிராணனை காய்க்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல தெள்ள தெளிவா போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, நாவை பற்றி வேதாகமம் என்ன சொல்றதுன்னு கேளுங்க. நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஜாக்கிரதையுள்ளவங்களா அமைதியா வாழுவோம்.